-19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு 19 எழுதிடுவோம். 19/5 இதை முதல்ல எழுதிடுவோம். 3×5 15. 19ல் 15 போச்சுன்னா மீதி 4 இருக்கும். ஒரு புள்ளி வச்சுக்கலாம், ஒரு 0 போட்டுக்கலாம். 8×5 40. மீதி வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ -19/5 நம்ம எப்படி எழுதலாம்னா -3.8 அப்படின்னு எழுதலாம். இது வந்து எதுக்கடையில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கோடு போட்டுருவோம். என்கோட்டில் இது 0, இது -1, இது -2, இது -3, இது -4 அப்படின்னா -3, இது 1 2 3 அப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த -3.58 எங்கே இருக்கும் அப்படின்னா -4க்கும் -3க்கும் இடையில இருக்கும். இந்த இடத்துல தான் -3.8 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா -3 மற்றும் -4 என்ற இரு முழுக்களுக்கு இடையே இருக்கும். 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தசம வடிவம் அப்படின்னாவே புள்ளி வச்சு எழுதணும். டெசிமல் பாயிண்ட் வந்தால் அது தசம வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக வகுத்தரலாம். 15 4ஆல் வகுக்கலாம். 15/4 போட்டோம்னா 3 12, மீதி 3 வரும். அடங்காது, அதனால் புள்ளி வச்சுக்கிறோம். ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 28. 30ல் 28 போச்சுன்னா மீதி 2. ஏற்கனவே புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 போட்டுக்கலாம். 20, மீதி 0. அப்போ 3.75 15 -4 இருக்குங்காட்டி நம்ம மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கணும். -3.75 -3.75 இதுதான் வந்து இதோட தசம வடிவம். -3.75 -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சமதளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து சமதளவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 விகிதமுறு எண்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மட்டும்தான் மாறி இருக்குது. இது மைனஸ் சிம்பிளாக இருக்குது, இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எண்கோட்டை பார்த்துக்குவோம். இப்போ ஒரு எண்கோட்டில் வந்து 0 2ன்னு எடுத்துக்குவோம். 0 இது -2ன்னு எடுத்துக்குவோம். இங்கே -1, இங்கே 1, இங்கே 2 இருக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போது -2ம் 2ம் எதுலேருந்து சமதளவில் இருக்கும்? 0லேருந்து சமதளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எண்கோடு வரைகிறேன். இங்கே 0 போட்டுக்கிறேன். இந்த -8 -8/3 8/3 ஆகிய ரெண்டும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து சமதளவில் இருக்கும். ஏன்னா இது மிக எண், அது குறை எண், இது மட்டும்தான் வித்தியாசம். அதனால் பார்த்தீங்கன்னா இது 0லேருந்து சமதளவில் இருக்கும். விடை வந்து 0. -15/24 20/-32 -25/-40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறை எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விகிதமுறை எண்ணை பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பார்த்தீங்கன்னா 5 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. பகுதி பார்த்தீங்கன்னா 8 8 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றது தொகுதி பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். 25 கூட 5 கூட்டிக்கும் 30 இருக்கும். பகுதி கூட பார்த்தீங்கன்னா 8 கூட்டிக்கும் 40 கூட்டல் 8 48. மைனஸ் சிம்பிள் வந்து மேலே இருக்குது, அடுத்து வர்றதில் கீழே வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் மைனஸ் சிம்பிள் மேலே இருக்குது, ரெண்டாவதில் மைனஸ் சிம்பிள் கீழே இருக்குது. அதனால் 4வது வர்றப்போ மைனஸ் சிம்பிள் வந்து கீழே வந்துடும். ஸோ -30/48 அதுதான் அடுத்த நம்பராக இருக்கும். -58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்ட வடிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ 58/-78 அப்படி எழுதிடுறேன். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஏதோ 2ஆம் வாய்ப்பாடிலே சுருக்குவோம்.
ஸோ 2 4 9 2 18 3 2 6 9 2 18. இதுக்கு மேலே இது சுருக்க முடியாது. 29 39 வேறு எதனாலும் சுருக்க முடியாது. ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்குவோம். -29 / 39. இதுதான் இதனோட திட்ட வடிவம். இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது.